ஜியா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். என்ன இப்படி ரஜினிகாந்த் இப்படி வச்சாரு, யாராவது ஒரு தடையாவது அவரை பார்த்து கேட்டிருக்கீங்களா? அவர் எப்போதும் வணக்கம் வச்சா இப்படிதான் வைப்பார். பார்த்துருக்கீங்களா? எத்தனை படத்துல பார்த்துருக்கீங்க? உங்க தலைவரும் தான் உறுதிமொழியை இப்படி எடுக்கிறாரு, ஹிட்லர் மாதிரி. அதையும் தான் யாரும் கேட்கல. அதான், இதெல்லாம் கேட்காம இருக்கிறது தான் நல்லது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம்னா தப்பா போய் முடியும். புரியுதுங்களா? எல்லாமே சொல்லி கொடுத்தது மாதிரியா நடந்துட்டு இருக்குது. பைக்கு தயாரிக்கிறப்ப 2 மிரர் வச்சு அமுச்சு விடுறான், ஆனா அதை கழட்டி போட்டு ஓட்டுறாங்க. ஹெல்மெட் போடாததுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுதா? கண்ணாடி வச்சிருக்கிறதுனால ஆகலையா? கண்ணாடியை கழட்டி போடுறதுனால ஆகலையாங்கிறான். அதை ஏதாவது கண்ட்ரோல் பண்றாங்களா? நான் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? உங்க தலைவர் ஏன் கையை அப்படி தூக்கி பேசினாரு? அதான், ஹிட்லர் இப்படி ஏன் தூக்குனார்? ஏன் தூக்குனாரு? அது ஒரு சர்வாதிகார தன்மை அப்படிங்கிறது. யாருக்கும் அடிபணிஞ்சு இல்லை. புரியுதுங்களா? எங்காலு அதே மாதிரிதான். ஆனா மக்களோட நாயகனா இருந்து அவர் மக்கள் எவ்வளியோ மக்கள் கை தூக்கி இன்னைக்கு எப்படி நிக்கிறாங்களோ அது மாதிரி அவர் நின்னார். மக்கள் எப்போ சார் அப்படி கை தூக்கி நின்னாங்க? அதான் தெரியுது, ரொம்ப தப்பா இருக்குது. தப்பா தான் சார் இருக்கு. உங்க அண்ணி என்னதான் ஆச்சு? ரொம்ப தப்பா விவாகரத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன் விவாகரத்து வாங்கி கொடுத்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? கேட்டது அண்ணி, நீங்க தான் சொல்லணும். என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன செய்யலாம்? இப்போ விவாகரத்து கேட்டிருக்காங்க, என்ன பண்ணலாம்? பிரிச்சு வைப்போமா சேர்த்து வைப்போமா? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? பிரிக்கலாமா சேர்க்கலாமா? நான் உங்கள்கிட்ட கேட்டேங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? அரசாங்கத்திட்டையும் கேட்கலாமே இதே கேள்வியை. பிரிச்சு வைக்கலாமா சேர்த்து வைக்கலாமா? அது விஜய் தான் சொல்லணும். ஆல்ரெடி பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, அதனால தானே விவாகரத்து கேட்டிருக்காங்க. டிவோர்ஸுங்கிறது 2 பேரும் நிரந்தரமா பிரியறதுங்கிறது அந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான். எது? கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பானதுக்கு அப்புறம் தான் நிரந்தரமான ஒரு பிரிவு. தற்காலிக பிரிவுல இருக்கிறதெல்லாம் பிரிவுன்னு வச்சுக்க கூடாது. அதை எப்படி வச்சுக்கணும்? கள்ள தொடர்புன்னு வச்சுக்கலாமா? கள்ள தொடர்பா? அதான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, சங்கீதா சொல்லியிருக்காங்க. நட்பா ஒரு ஆணும் பெண்ணு இருக்கிறத கள்ள தொடர்புன்னு கதை கட்டுறது இந்த சமூகத்தோட வேலையா போச்சு. யாரு கூட நட்பா இருக்கிறாரு? மனைவி கூடயா? ஒரு விஷயம், ஒரு நடிகர் தானே அவரு. ஒரு நடிகர் எத்தனையோ பேரோட நட்பா இருப்பாரு. அது எல்லாமே நீங்க கள்ள தொடர்புன்னு ஆக்கிவீங்களா? அது எல்லாத்தையுமே கள்ள தொடர்புன்னு சொல்லி அந்த ஏதோ ஒரே ஒரு நடிகை, அந்த நடிகை யாரு? கோபி நாயனார்னு இருக்கார்ல பிஜேபியில, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரா. அவர் சொன்னார்ல. அந்த நடிகை எந்த நடிகை? எந்த நடிகை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, போய் தெரிஞ்சுக்கங்க. ஆமா, அப்போ அந்த நடிகை வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கிறாரு. அந்த நடிகை வீட்டுக்குள்ள இருந்திருக்காரு. அவர் அப்படிதான் சொன்னாரு, அந்த வீட்டுல இருந்து வெளியே வாங்கன்னு தான் சொன்னாரு. அதான், வெளியில வந்துட்டாப்புல மட்டும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? உங்க கட்சி விட்டு போயிருவீங்களா? இல்ல நீங்க அவர் என்ன செய்வாரு? மக்களுக்கு உள்ள இருக்கும்போது தான் செய்யல, வெளியே வந்தாராவது செய்வாரா? எவ்வளவோ செய்வார். என்ன செய்வார்? என்ன செய்வார்? செய்ய வச்சு பாருங்க. அதிகாரத்துல இருந்தாதானே அவ்வளவு செய்ய முடியும். இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறதுனால தானே 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதே வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்கப்ப 5000 ரூபாய் கொடுத்தீங்களா? சும்மா இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும்? அதே இருக்கவங்க தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி எங்க தலைவன்ட்ட மட்டும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? ஆட்சியை கொடுங்க, அள்ளி கொடுப்போம். எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுப்போம். நீங்க தான் கொடுக்க மாட்டீங்களே. உங்களுக்கு தான் இலவசம்னா பிடிக்காதே. இலவசங்கிற பேரே பிடிக்காது, அது ரொம்ப தப்பு. ஆமா, அப்புறம் எப்படி கொடுப்பீங்க? அன்பளிப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். புரியுதுங்களா? இலவசம் கொடுக்க கூடாது, மக்களை கேவலப்படுத்தக்கூடாது, மக்களை பிச்சைக்காரனாக்க கூடாது. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரி, நீங்க டாபிக்கை மாத்தாதீங்க. இப்ப அன்னிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாரு, அண்ணிய கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு.
இவர் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? அதாவது நீங்க எப்படி தெரியுமா நினைக்கிறீங்க? ம். கொடூரமானவன் கொடூரமாவே இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த கொடூரமானவன்ட்டையும் குழந்தைத்தனமான விஷயங்கள் இருக்கும். கொடூரமானவன்ட்ட இருக்கிற குழந்தைய பாருங்களேன். அந்த குழந்தைய ஏன் பார்க்காம கொடூரத்தை மட்டும் பாக்குறீங்க? குழந்தைய பாருங்க பாருங்கன்னு சொன்னா அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்ப குழந்தை இருக்கா? குழந்தை இருக்காவா? புரியல. நீங்க தானே சொன்னீங்க இப்போ குழந்தைய பாருங்க குழந்தைய பாருங்கன்னு. ஹலோ, ஒரு மனிதனுக்குள்ளார மிருகமும் கடவுளும் இருப்பாங்க. கடவுளை பாருங்க மிருகத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ஒரு பேச்சுக்கு சொன்னா அவருக்கு இன்னொரு குழந்தை எங்க இருக்குங்கிற மாதிரி கேக்குறீங்க? அப்ப கடவுள் அவரு பெரியார் ஏதோ கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெரியார் யார கல்யாணம் பண்ணாரு? சொல்லுங்க. அதுக்கு முன்னால ஏன் கல்யாணம் பண்ணாம இருந்தாரு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. அதான் எல்லாமே தெரியாம வந்துடுறது. அதுக்கப்புறம் சொல்லுங்க சொல்லுங்கிறது. தெரியாம வந்தது யாரு? நானா இல்லைன்னா உங்க தலைவரா? காமராஜர் ஏன் கல்யாணம் பண்ணல? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எல்லா கொள்கை தலைவர் நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க. நான் கட்சி ஆரம்பிச்சு பின்னாடி போஸ்ட் ஓட்டியிருக்கேன். நீங்க தான் வச்சிருக்கீங்க. நீங்க தான் சொல்லணும். குடும்பம்னு ஒண்ணு இருந்தா மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால்தான் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறது. அதே மாதிரி என் தலைவன் குடும்பத்தோட இருந்தோம்னா குடும்பம் குடும்பம்னு சொல்லி குடும்பம் குட்டின்னு சொல்லி அதோட பிரச்சனையாவே இருக்கும். மக்களுக்கு போய் நல்லது செய்ய முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறாரு. அது இப்ப பிரச்சனையாக்கி நின்றுட்டு இருக்கீங்க. எதிர்கட்சிக்காரனோட சதி எல்லாம் திமுக காரன் சதி. இது திமுக காரன் சதி. அப்புறம் சரி, அதை விடுங்க. மக்களுக்காக தான் இப்போ உங்க அண்ணியை டிவோர்ஸ் பண்ண போறாரு, அப்படிதானே? ஆமா. ஓகே. மக்களுக்காக தான் அப்போ அந்த நடிகையோட தொடர்புல இருந்தாரு, அப்படிதானே? ஆமா. அப்ப அந்த நடிகை முதலமைச்சர் ஆகணும், அதனாலதான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, அப்படிதானே? சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. நீங்க ஆசைப்படுறீங்களா அம்மா சொல்லணும்னு? நான் ஆசைப்படலங்க, அந்த நடிகை ஆசைப்பட்டாங்க நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு. ஏன் ஒரு பெண் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? தாராளமா ஆகலாமே. ஆகலாம்ல. அதுல என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்லையே. அவங்க ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அவங்க சொந்த கணவர் ஆரம்பிச்ச கட்சியில போய் இருக்கணும். அடுத்தவங்க கணவரோட கட்சி எப்படி ஆட்டை போட முடியும்? இப்ப கட்சியில இருக்கிற எல்லா பெண்களும் அப்படிதான் இருக்காங்களா? அவங்கவுங்க கட்சி ஆரம்பிச்சு வச்சுட்டு இருக்காங்களா? அடுத்தவங்க கட்சியில எந்த பெண்களுமே இல்லையா? இருக்காங்க. இருக்காங்க இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் ஆகணும்னா அவங்க தான் கட்சி அமைக்கணுமா? எங்க தலைவர் கட்சியில இருக்க கூடாதா? அப்போ இருப்பாங்க. இருக்க கூடாதாங்கிற இல்ல, அப்போ இருப்பாங்களா நான் கேக்குறேன். இருக்க கூடாதாங்கிற. அப்போ இருப்பாங்க. ரைட்டு, இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? இருந்தாங்க. இருந்தாங்க. கரூர் போகும்போது வேன்ல இருந்தாங்க. இருந்தாங்க. கரூர் போகும்போது இருந்தாங்க. இருந்தாங்க. எதுக்கு இருந்தாங்க? அதனாலதான் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜையும் கொடுக்கல. அதான் அப்படியே சிபிசிஐடி மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டா மட்டும் விசாரணை பண்ணிட்டாப்புல இதுன்னு நினைச்சிடாதீங்க, பிரில்லியன்ட் நினைச்சிடாதீங்க. ஆமா. எப்ப பாத்தீங்க? எந்த நியூஸ்ல பாத்தீங்க கூட உட்கார்ந்து இருந்தாங்கன்னு? சிசிடிவி இதெல்லாம் தூக்குனது எதுக்காக? யார் தூக்கிட்டு போனா? எல்லாம் திமுக காரன் சதி. திமுக உண்மை வெளியில காட்டுவோம் அப்படிங்கறதுனால உண்மையை வெளியில காட்டாமே வச்சுக்கங்கடான்னு சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க. யாரு இப்போ திமுக ஆட்சியில இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிக்க கூடாதுன்னு சிபிஐ கேட்டது? சொல்லுங்க, யாரு கேட்டது? நாங்க தான் கேட்டோம். ஓகே. சிபிஎஃப்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்னவோ நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் டெல்லியில இருந்து வந்துதான் எல்லாத்தையும் நடத்துறாங்க அப்படின்னு. இங்க ஒரு போன் போதும், இவங்க போடுற போனுக்கு அங்க ஆடிட்டு இருப்பாங்க, தெரியுமா? எங்க டெல்லியில? ஆமா. எங்க அந்த சிபிஐ ஆபீஸ்ல? ஆமா. ஓகே. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்களா வேலை தேடி வந்ததுனால எல்லாமே நீங்களா பண்றீங்க மாதிரி நினைக்குது. ஒரு வேலை வேணும்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். ஒரு ரெக்கமெண்டேஷன் அரசியல்வாதி எப்படி தெரியுமா பண்ணுவோம்? ஒரே ஒரு போன் கால் போதும். அது மாதிரி இவங்களோட ஒரு போன் காலுக்கு அங்க இருக்கிற சிபிசிஐடி அப்படி ஆடுவானுங்க. எனக்கு அந்த போன் கால் தெரியாது. பிஆர் டீம்ல இருந்து பண்ண அந்த போன் கால் தான் தெரியும். 25 ரூபாய் கொடுக்குறீங்களே ஒரு போஸ்ட்டுக்கு. எல்லாரையும் வாழ வைக்கணும்ல. அந்த 25 ரூபாய் கொடுத்து 25 ரூபாய் கொடுத்து அதான் கம்மியா கொடுத்தவங்கிறதுனால இந்த நியூஸ் வெளியில வந்திருக்குது. இதே கூட கொடுத்திருந்தா வந்திருக்காது. திமுக காரன் ஆட்சியில இருக்கான், அதனாலதான் அள்ளி கொடுக்குறான். நாங்க ஆட்சியில இல்ல, அதனாலதான் கிள்ளி கொடுக்குறோம். ஆட்சியிலேயே இல்ல,
அப்படி இருக்கும்போதே ஆட தெரியும்னு இந்த ஆட்டம் போடலாமா? ஆடுற ஆட்டம் பிடிச்சிருக்குல்ல, இத்தனை வருஷமா சன் டிவியில் போட்டு போட்டு சம்பாரிச்சிங்கல்ல, இப்போ கூட நேத்து கூட போட்டீங்கல்ல, ம். அப்படி போடு போடுன்னு கூட சேர்ந்து எல்லாம் பப்புல எல்லாம் ஆடுறீங்கல்ல. ஆ? வேற பாட்டுக்கு ஆட வேண்டியதானே? ம். ஏன் இந்த பாட்டுக்கு ஆடுறீங்க? ஆ? ஆடுறது சரிதானே? ஆடுறது தப்பா? ஆடுறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆட தெரிஞ்சதுனால ஆடுறோம். ஆட தெரியாதவங்களாம் உட்காந்துக்கிட்டு ஏன் ஆடுறீங்க ஏன் ஆடுறீங்கன்னு கொஸ்டின் பண்ணா கூட வந்து ஆட சொல்லுங்களேன். மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து எங்க கூட ஆடுவாரா? சொல்லுங்க. ஆ? அவரு டெல்லி கூட களத்துல ஆடிட்டு இருக்கிறாரு. உங்களை மாதிரி அடுத்த நடிகை கூட ஆடிட்டு இல்ல. அதான் டெல்லியில ம். ஆடிட்டு இருக்காங்க. டெல்லியில போய் ஆடல. டெல்லியில இருக்கவங்களோட தமிழ்நாட்டுல இருந்து இருந்த இடத்துல இருந்து அவங்கள ஆட்டம் காட்டிட்டு இருக்கிறாரு. ம். வரப்போற 2026 எலெக்ஷன் தேர்தல்ல நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும். ம். தேர்தலுக்கு முன்னால எவனுமே கூட்டணியில இல்லைன்னு நினைக்காதீங்க. ம். தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வரும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதான் தொங்கு சட்டம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தெரியாது. ஆ? தொங்கு சட்டங்கிறது ம். ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ம். தோத்தே இருந்தாலும் ம். பாயிண்ட் சதவிகிதம் இதுல எல்லாம் நம்ம சேர்ந்து நின்றுட்டாவே ம். முதலமைச்சர் ஆயிடுவார் எங்க தலைவர். ம். அதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருக்கு தெரியுமா? சரி, நீங்க சொல்றீங்களே படுத்துக்கிட்டே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அது எம்ஜிஆர் வழியில. அப்ப எம்ஜிஆர் வழி தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆர் ஆசிரியத்துல படுத்திருந்தார், ம். எங்க தலைவர் பனையூர்ல படுத்திருப்பார். ம். ஆசிரியத்துல படுத்தவன் ஜெயிக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. ம். அது சிம்பத்தில ஜெயிச்சது. ம். புரியுதுங்களா? தலைவர் பனையூர்ல அப்படி தில்லா அப்படி படுத்துக்கிட்டு ஜெயிப்பார். அப்ப எம்ஜிஆர் தான். அப்ப எம்ஜிஆரா? ம். எம்ஜிஆருக்கும் மேல. ஓகே. இப்ப எம்ஜிஆர் வந்து அடுத்ததா ஜெயலலிதா வந்தாங்க. விஜய்க்கு அடுத்ததா யார் வர போறாங்க? நீங்க சுத்தி ஆக மொத்தம் சுத்தி எங்க வர்றீங்கன்னு தெரியுதுங்க. அதுதானே இப்போ நடந்திருக்கு. 2026ல சிஎம், ம். 2031ல பிஎம், ம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ம். அந்த பிஎம்மா இருக்கிறப்ப இங்க சிஎம்மா இருக்கிறது யாரு? யாரு? த்ரிஷா. ஓகே. அப்போ அதுதான் அந்த நடிகை. எந்த நடிகை? சங்கீதா சொன்ன அந்த நடிகை இந்த நடிகை தான். நான் சொன்னேன்னா? தான் சொல்லிட்டீங்களே. எது? பேரு சொல்லிட்டீங்களே. பேரை சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. திரிஷா 2031ல சிஎம். ம். திரிஷா சிஎம் ஆவேன்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். திரிஷா சிஎம்னு சொன்னதுக்கும் நீங்க கனெக்ஷன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அப்போ 2031ல எந்த கட்சி ஆட்சியில இருக்கும்? திமுக கட்சியில இவங்க சிஎம் இருப்பாங்க. போதுமா? நான் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன சொன்னாலும் திமுக திமுக திமுக. தூங்கும்போது திமுகன்னு தான் தூங்குவீங்களா? ம்? எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. எது? ம். ஸ்டாலின் ஐயாவே தூங்குறப்ப தட்டி எழுப்புறப்ப என்ன சொல்லி எழுந்திருப்பாரு? மடக்கு ஊதி. அதான் அதானே சொன்னாரு. ரொம்ப சீரியஸா சொல்றேங்க. ம். நீங்கெல்லாம் படிச்சும் முட்டாளா இருக்கிறத நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. விஜய் பின்னாடி வராம இப்படி முட்டாளா இருக்கிறான். நீங்களாம் என்ன தெரியுமா? ம். சீரியஸா சொல்றேன், எங்க தலைவனை பார்க்காம தலைவனோட ரசிகரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ம். ஆமா, பார்த்தோம். அண்ணனுக்கு வந்து நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்றத பார்த்தோம். கல்ல தான் பார்த்தோம். அண்ணனுக்கு பொண்டாட்டி. அப்ப அவங்களும் எங்க அண்ணி தானே. அது எப்படி அண்ணனுக்கு எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? அவங்க எப்படி உங்களுக்கு அண்ணி ஆக முடியும்? என்ன முறை இது? முறையா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கா. அதான் தமிழ்நாடு முறையா நடந்துட்டு இருக்காங்கிற. தாவைக்கால முறையா நடக்கல. அப்ப தமிழ்நாட்டுல முறையா நடக்குது. குடும்பத்துல முறையா நடக்கல. அப்ப தமிழ்நாட்டுல முறையா நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல தாவைக்கா இருக்கு, தாவைக்கா மட்டும் முறையா நடக்கல. ம். சரி, அதெல்லாம் விடுங்க. ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்களே, ம். என்ன செய்ய போறீங்க? கொடுப்போம். ஜீவனாம்சம் ஆமா. யார் கொடுப்பீங்க? ஹலோ, எங்க அண்ணன் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் எங்க அண்ணன். அப்படிங்கிறப்ப எப்படி கொடுப்போம்? எப்படி கொடுப்போம்? தமிழ்நாடே கொடுப்போம்.
தமிழ்நாடையே கொடுப்பீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் எல்லாரும் கொடுக்க போறீங்களா? ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கார்ல, ம். ஆ? இந்த விஜய் தான் நீங்க வெறுக்கிறாரு. அந்த விஜயோட சேர்ந்து இருக்கிறதுல என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு புரியல. எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கார்லங்க. எல்லார் வீட்லயும் எங்கெங்க விஜய் இருக்காரு? எங்க வீட்ல விஜய் இல்ல. அதான் நீங்க விரட்டி விட்டீங்க அவரை. எங்க வீட்ல இல்லவே இல்லன்னு இல்லங்க, வர்றப்ப நீங்க விரட்டி விட்டீங்க. எங்க வரவே இல்லங்க எங்க வீட்ல. அதான் வரவே இல்ல. பிறகு கூட செய்யாது. எங்க வீட்ல அப்படி ஒரு விஜய் வந்து வேண்டவே வேண்டாம். ம். சொந்த மனைவிய கொடுமைப்படுத்தக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய, அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களையே கவனிக்காத இப்படி ஒரு விஜய் வந்து எங்களுக்கு வேண்டாம். அப்ப என்னதான் வேணும் சொல்லுங்க. வேணாங்கிறத சொல்றீங்களா? வேணுங்கிறத ஒண்ணு நாங்க சொல்லுங்க. இருக்கத வச்சுட்டு இருக்கோம். வாழ்க்கைங்கிறது இருக்கிறத வச்சு வாழ்றதுங்கிறதுங்கிறது தத்துவத்தை சொல்ல வர்றீங்க. ம். அடுத்த நிலைக்கு போக மாட்டீங்க. போவோம். ஆ. இருக்கிறத வச்சு அடுத்தடுத்து மேல போவோம். அம்பானி ஆயிருவீங்களா? அம்பானி ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. ஆ. இசையா இருந்தா போதும். இசையா? 7 சுரமா இல்ல 8வது சுரமா? என்ன ஆனாலும் டிவி கேட்க எட்டாத சொரம். என்ன ஆனாலும் டிவி கேக்கு 8வது சுரம். ம். ம். நல்லா தெளிவா இருக்கீங்க. ஆமா, சீரியஸா. அதாவது பைத்தியத்தை தெளிய வைக்கலாம். ம். தெளிவா இருக்கிற பைத்தியத்தை ஒரு காலத்திலயும் தெளிய வைக்க முடியாது. விஜய் சொல்றீங்களா? விஜய சொல்றேமா? ம். நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேங்க. நான் என்ன விஜய் மாதிரியா சுத்திட்டு இருக்கிறேன்? கேள்வி கேட்கறது எல்லாமே அப்படி இருக்கு. நான் உங்க தலைவர் சொல்றதுதான் கேக்குறேன். அப்போ உங்க தலைவர் பைத்தியம் நீங்க சொல்றீங்க. போதும், நிற்பாட்டிக்கலாமா? ம். எங்க தலைவனை என் வாயிலேயே பைத்தியம்னு சொல்ல வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. என் தலைவன் பைத்தியமா? நீங்க தான் என் சொல்லிட்டீங்க. தலைவன் பைத்தியமா? நான் ட்ரை பண்ணல, நீங்க சொல்லிட்டீங்களே. என் தலைவன் பைத்தியமா? அது நீங்க தான் சொன்னீங்க. போதும், இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. ம். என் தலைவன் பைத்தியம் இல்லை, அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். அப்ப வேற யாரு? சைக்கோ. போதுமா? அதுதான் சங்கீதாவே சொல்லிட்டாங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? ம். லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டார்ல, ம். ஆ? பயந்தீங்களா? பயந்துட்டீங்களாங்கிறேன். நாங்க பயப்படல, ஆ. தமிழ்நாடே பயந்துடுச்சு. இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறாரோ அப்படின்னு. வேணாங்க, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடக்கிறப்ப சில பேர் சாக தான் செய்வான். அதுக்கெல்லாம் பரிதாபம் ஆதரவு தேடிட்டு அலையாதீங்க. ஒரு எப்படி? புரியுதுங்களா? தாவேக்காவுக்கும் தற்குறிகளுக்குமா? தாவேக்காவுக்கும் தற்குறிக்குமா? ஹலோ, ம். டிஎம்கே டிவிகே. சீரியஸா சொல்றேன், நீங்களாம் வாய்ப்பே இல்லை. இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களை திருத்தி ஒரு நல்வழிப்படுத்தலான்னு நினைச்சா உங்களை மாதிரி ஒரு சிலர் திருந்தாத ஜென்மங்களா இருக்கிறீங்க. எல்லாம் திமுக காரனுக்கு அடிமையா இருக்கீங்க. ம். அந்த அடிமை மக்கள்ல இருந்து வெளியில வாங்க. வெளிய வந்து அதுக்குதான் எங்க தலைவர் போராடுறாரு. வெளிய வந்து தாவேக்கா கூட்டத்துக்கு வந்து செத்து போணுமா? தாவேக்கா கூட்டத்துக்கு வந்து செத்து போகணுமாவா? இப்படியெல்லாம் இருந்து பேசுறதுக்கு பேசாம செத்து போகலாம். செத்தா சொர்க்கம் போகலாம். எந்த கட்சியில இருந்தா? தாவேக்காவில் செத்தா சொர்க்கம் போகலாம். ஆமா, கிறிஸ்டியானிட்டிக்கு போனா செத்து போனா சொர்க்கம் போகலான்னு சொல்றாங்க தெரியுமா? கிறிஸ்டியானிட்டில எங்க சொன்னாங்க? அதான், ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீங்க செத்தீங்கன்னா சொர்க்கம் போவீங்க. ம். ஆமா, ஞானஸ்தானம் எடுக்காம செத்துட்டீங்கன்னா நரகம் தான் போவீங்க. ம். அது மாதிரி எங்க கட்சிக்கு வந்துட்டா செத்தாலும் சொர்க்கம் போவீங்க. சொர்க்கத்துல உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த மனித வாழ்க்கையில நாம ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம போனாலும் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல அத்தனை நமக்கு கிடைக்கும். அப்ப சாகிறதுல தப்பு இல்லைல்ல? ஐயோப்பா, எனக்கு அந்த சொர்க்கமும் வேணாம், தாவேக்காவும் வேணாம். உங்களை நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. பாத்தீங்களா? அப்ப எங்களை தான் சாக சொல்றீங்க. சாவுங்க, தாவேக்காவும் நீங்க தானே வேணும்னு சொல்றீங்க. பரவாயில்ல, நன்றி, வணக்கம். நாங்க செத்ததுக்கு அப்புறம் மண்ணள்ளி போடுறதுக்கு வாங்க. நீங்களாம் நல்லா இருங்க. நாங்க யார் வாழ்க்கையிலும் மண்ணள்ளி போட மாட்டோம். நல்லா இருங்க.